மாதா தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க்கை என்பது நாம் பெற்றுக்கொண்ட வரம், ஆனால் இயற்கை நாம் பெற்றுக்கொண்ட கடன். ஆகவே அந்த கடனை எதிர்கால உறவுகளுக்கு குறைவின்றி திருப்பிக் கொடுப்போம். அன்பு நேயர்களே, இறையாட்சியின் சலனங்களின் நிகழ்ச்சி மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மழலை மொழி, கள்ளமில்லா உள்ளம், அழகான சிரிப்பு. இதன் மூலமாக இந்த வாரமும் நம்ம நிகழ்ச்சி அழகுபடுத்த நம்மளோட 3 அழகான குழந்தைங்க இணைகிறாங்க. அந்த குழந்தைங்களை உற்சாகமா கரவொலி எழுப்பி நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம வரவேற்போம். ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். 3 பேரும் பார்க்க ரொம்ப கியூட்டா, அண்ணா மாதிரியே ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you அண்ணா. ஓகே நேயர்களே, நான் சொன்ன மாதிரியே நம்ம நிகழ்ச்சிக்கு 3 அழகான குழந்தைங்க வந்துட்டாங்க. நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் பகுதியான வாங்க பழகலாம் பகுதிக்கு நம்ம போகலாம். நேயர்களே, இந்த வாங்க பழகலாம் சுற்றுல நம்ம ஒவ்வொரு குழந்தைங்களை பற்றியும் அவங்கள பற்றின பேர் என்ன படிக்கிறாங்களாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க முதல்ல இந்த கியூட்டான சப்பியாக இருக்க பையன்ட்ட அவனை பற்றி தெரிஞ்சுப்போம். தம்பி, உங்க பேர் என்ன? ஆலன் கிரிஷ். ஆலன் கிரிஷா. எத்தனாவது படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல? சென்ட் ஜேம்ஸ். நேயர்களே, ரொம்ப அழகா பதில் சொன்ன ஆலனை பற்றின ஒரு சின்ன ஏவி பார்க்கலாம். இதோ. பாப்பா, ரொம்ப கியூட்டா காமா உட்காந்துருக்கீங்களே. உங்க நேம் என்ன? சிவான்சி பிரின்னா. இவான்சி பிரின்னாவா? எத்தனாவது படிக்கிறீங்க? 3rd standard. 3rd ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல? சென்ட் ஜோசப். சென்ட் ஜோசப்ஸ். நேயர்களே, இவான்சி பிரின்னாவை பத்தின ஒரு கியூட்டான ஏவி பார்க்கலாம். இதோ. பாப்பா, ரொம்ப அமைதியா உட்காந்துருக்கீங்களே. உங்க பேர் என்ன? கிறிஸ் பெல்லா. கிறிஸ் பெல்லா. எத்தனாவது படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல? சென்ட் ஜோசப் ஆங்கிலோனியன் சென்ட் ஜோசப் ஆங்கிலோனியன் ஸ்கூலா? நேயர்களே, கிறிஸ் பெல்லாவை பத்தி ஒரு கியூட்டான ஏவி பார்க்கலாம். இதோ. நேயர்களே, நம்ம 3 குழந்தைகளை பற்றி ரொம்ப அழகான ஏவி பார்த்தோம். இப்போ நம்ம கூட குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஸோ ஒரு அழகான இன்ட்ராக்ஷன் மூலமாக
நம்ம குழந்தைகளை பற்றி இன்னும் அழகான சுவாரஸ்யமான நமக்கு தெரியாத பல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க அலன், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு உங்க கூட யாரெல்லாம் வந்திருக்கா? அப்பா அம்மா. அப்பா அம்மா 2 பேரும் வந்திருக்காங்க. 2 பேரும் பிடிக்குமா உங்களுக்கு? நான் பிடிக்கும். சரி, 2 பேர்ல உங்களுக்கு யார் ரொம்ப அடிப்பா? அம்மா. அப்பான்ட்டு அம்மான்ற அப்பாவா அம்மாவா யாரா ஒருத்தவங்க தான் சொல்லுங்க. யாரு? அம்மா. அம்மாவா? ஏன் அடிப்பாங்க? சேட்டை பண்ணுவீங்களா? ம். அப்பா அடிக்கவே மாட்டாரா? சரி, 2 பேர்ல உங்களுக்கு யார் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி தருவா? அப்பா. அப்பா. அதனால தான் உனக்கு அப்பா பிடிக்கும், அப்படிதானே? எஸ். எஸ். அலன், நம்ம டாடிட்ட பேசலாமா? பேசலாமா? வெரி குட். அண்ணா, உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் இமானுவேல் கிறிஸ்டி. நான் ஒரு டிசைனராக இருக்கேன். சொந்தமாக ப்ரெஸ் வச்சுருக்கோம், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு. என் ஒய்ஃபு. அக்கா, உங்கள் பேருக்கா? என் பேர் ஜூலியட் ராணி. ஜூலியட் ராணி. ஹவுஸ் ஒய்ஃப். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் தான் அடிப்பீங்கன்றாங்க. அதில் அப்படியா? படிக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தானே மார்க் வாங்க முடியும், நல்லா படிக்க முடியும். இன்னைக்கு தான் குழந்தைங்களை ஸ்கூல் அடிக்கூடாது, அங்கே அடிக்கூடாதுன்றாங்க. குழந்தைய கண்டிப்பதை நீ என்ன நினைக்கிறீங்க? தாய் கண்டிக்காமல் வேறு யார் கண்டிப்பா? ரொம்ப சரியாக சொன்னீங்க. அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள், தம்பிக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் வாங்கி தருவீங்களா? ஸ்நாக்ஸு எல்லாமே எப்படி? நீங்கள் தான் ரொம்ப பாசமா வீட்டில்? பாசம் இல்லை, அவன் ஏதாவது அச்சீவ் பண்ணிடுவான், அதுக்கு நான் கொடுக்குற கிஃப்ட்டு. ஸோ அச்சீவ் பண்ணால் தான் கிஃப்ட்டு அந்த மாதிரி. அப்போ தான் அவனுக்கு அந்த ஸ்நாக்ஸ் கிடைக்கும். ஓ, அது மாதிரி தானே? அது மாதிரி தான். அண்ணா, அப்படியா? சப்போஸ் தம்பி அச்சீவ் பண்ணாட்டி வாங்கி தர மாட்டீங்களா? அவனே வேணான்றான். அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னாடி நான் இருப்பேன். ஸோ அந்த கண்டிப்பு அதில் வருது இல்லையா? ஓகேக்கா, ஓகே, ரொம்ப சரியாக சொன்னீங்க அலன். ஸோ நீங்கள் அச்சீவ் பண்ணால் உங்களுக்கு ப்ரைஸ், அப்படி தானே? ஓகே, நம்ம பிரின்னாட்ட பேசலாமா? பிரின்னா, ரொம்ப அமைதியாக சிரிச்சுட்டே உட்காந்துருங்களே, எப்போ இப்படி தான் இருப்பீங்களா அமைதியா? இல்லை. இல்லையா? சேட்டை பண்ணுவீங்களா நீங்கள்? சரி, இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க கூட? அம்மாவும் அப்பையும். அம்மாவும் அப்பாயும். அவங்கள பேசலாமா? உங்களை பற்றி என்ன சொல்கிறேன்னு கேட்கலாமா? சரி. அக்கா, நீங்கள் சொல்லுங்கள், பிரின்னா எப்பவுமே இப்படி தான் வீட்டில் ரொம்ப அமைதியாக இருப்பாங்களா? இல்லை, அவள் அமைதியே கிடையாது, பயங்கர வாள். பயங்கர வாளா? ஆமாம். மரப்பே சொல்லி கூட்டு வந்துட்டீங்க. டிவிலாம் தெரியும், சேட்டை பண்ணா உதப்ப. அப்படியா? இல்லை, அவள் வெளியே மட்டும் அமைதியாக காட்டிப்பா. அப்படியே பின்னா வெளியே வந்தால் ரொம்ப அமைதியா? இந்த அண்ணன்ட்ட பேசக்கூடாது, நீங்கள் ரொம்ப அமைதியாக அப்படி வந்தீங்களா? நீங்கள் நல்லா படிப்பீங்களா? நீங்கள் உங்களை பார்த்தாலே கேட்டிகிசம்லாம் தவறாமல் போகிற கேர்ள் மாதிரி இருக்கே, அப்படி தானே? போவீங்களா கேட்டிகிசம்லாம்? என்ன முழிக்கிறீங்க? போக மாட்டீங்களா? சரி, கேட்டிகிசம்னா என்ன சொல்லுங்க. அம்மாட்ட கேட்கலாமா, அப்பாட்ட கேட்கலாமா? அம்மாட்ட கேட்கலாமா? அக்கா, நீங்கள் சொல்லுங்க. கேட்டிகிசம் போயெல்லாம் கேட்டால் முழிக்கிறாங்களே. இல்லை, அவள் முன்னாடி போய்கிட்டு இருந்தா, இடையில உடம்பு சரியில்லாமல் போகவும் அதனால் நான் கேட்டிசம் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன். போய் விட்டுட்டு வரதுக்கு ரொம்ப அவளுக்கு முடியாமல் போயிடுச்சுன்னு அதனால் நிறுத்தி வச்சோம். அதனால் அப்படியே பழகிட்டு தூங்கிட்டு அப்படியே தூங்கிட்டா. அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க, நீங்களும் எழுப்புறது இல்லை. சரி, சண்டே தூங்க விட்டுட்டீங்க. நெக்ஸ்ட் இயர்லேருந்து போகலாம். நீங்கள் அப்பெல்லாம் இருக்கக்கூடாது, ஓகேவா? இதுக்கப்புறம் மம்மி வந்து தூங்கினாலும் என்ன சொல்லணும்? அம்மா, இன்னைக்கு சண்டே கண்டிப்பாக கேட்டிசம் கிளாஸுக்கு போய் அவனு சொல்லுவீங்களா? சரி, நம்ம அப்பாயிட்ட கேட்கலாம், ஓகேவா? அம்மா, நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. ஸோ குழந்தையோட வளர்ச்சியில் வந்து பாட்டிங்களுக்கும் தாத்தாங்களுக்கும் ரொம்ப அதிகமான பொறுப்பு இருக்கும். இன்னைக்கு பார்த்தா நல்லா படிக்கிறாங்க, ஆனால் வந்து கேட்டிசம்னா முழிக்கிறாங்க அப்படியே. இவங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பு என்ன, இல்லை என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. நானும் கேட்டிருக்கேன், என் பையன்ட்டையும் கேட்டிருக்கேன், மருமகள்கிட்டையும் கேட்டிருக்கேன். இன்னும் பையன் சொன்னால் இன்னும் கொஞ்சம் நாள் போட்டுமா, அப்புறமா அவளாக போகிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் அனுப்புவோம் அப்படின்ட்டு இருக்கான். ஏன்னா மெனக்கட்டு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. ரெஸ்ட் கொடுத்துட்டீங்க? ஆமாம், நானும் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் இருக்கேன். ஏன் கேட்டிசம் கிளாஸ் போகலைன்னு தான் கேட்டுட்ருக்கேன். பையன் அப்படி சொல்லிட்டான், அவளாக போயிட்டு வர மாதிரி இந்த வயசில் போட்டோம் அப்படின்ட்டு. சரிம்மா. அது வரைக்கும் வீட்டில் நீங்கள் அவங்கள்ட்ட பேசுவீங்களா விவிலிய கதைகள்லாம்? ஏன்னா எனக்கெல்லாம் எங்கள் பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். சொல்லி கொடுத்துருக்கீங்களா? நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். பிரின்னா, பாட்டு சொல்லி கொடுத்த ஒரு கதை சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் கதை ஏதாவது ஒரு ஸ்டோரி, சின்ன ஸ்டோரி சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சது. மறந்துட்டீங்களா? சொல்லி கொடுப்பாங்களா? சரி, இதுக்கப்புறம் நீங்கள் மறக்காம கேட்டிகிசம் போகணும், பாடிட்ட கதை கேட்கணும், கதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? நீங்கள் எப்படி பார்க்க ரொம்ப குட் கேர்ளாக இருக்கீங்களோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப அண்ணா நான் கேட்டிகிசம் போகிறேன்னு சொல்லுவீங்களா? ஓகே, நம்ம இப்போ வந்து பெல்லாட்ட பேசலாமா? பெல்லா, அழகாக சிரிக்கிறீங்களே பெல்லா, சொல்லுங்க, உங்களை இன்னைக்கு யார் இங்கே கூப்பிட்டு வந்தா? அம்மா. அம்மாவா? அம்மா பக்கத்தில் இன்னொருத்தர் யார்? உங்க தங்கச்சியா? அக்கா. அக்காவா? இன்னும் தங்கச்சின்னு நினைச்சேன். அக்கா பேர் என்ன? சிண்ட்ரலா. சிண்ட்ரலா. அக்கா ரொம்ப பிடிக்கும் தானே உங்களுக்கு? அக்கா உங்கள்ட்ட பாசமாக இருப்பாங்கல்ல? சரி, அண்ணனுக்கு தெரியாத அக்காவை பற்றின 2 விஷயம் சொல்லுங்க. எனக்கு எதனால எங்கள் அக்காவை பிடிக்குன்ட்டு. என்ன பண்ணுவாங்க அக்கா? அக்கா எனக்கு எழுத சொல்லி கொடுப்பாங்க. எழுத சொல்லி கொடுப்பாங்களா? வேற சிரிக்க சொல்லி கொடுத்தாங்களா?
அப்படியா? சொல்லுங்க. நீங்க படிக்கிறப்ப அக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? சொல்லி கொடுப்பாங்களா? நம்ம அக்காட்ட கேட்கலாமா அக்கா உங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு? ம். அப்பா அவங்க பேர் என்ன? சிண்ட்ரல்லா. சிண்ட்ரெல்லா. ஸோ உங்களுக்கு பெல்லா பிடிக்குமா ரொம்ப? பிடிக்கும். நிறைய சொல்லி கொடுப்பீங்களாமே? ஆ, அப்படியா? டீச்சர் மாதிரி நீங்கள் வீட்டில்? அப்படிலாம் கிடையாது, அம்மா தான் நிறையா சொல்லி தருவாங்க. அம்மாவா? ஓகே. அக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா. 2 பிள்ளைங்க, 2 பேரும் ரொம்ப அழகாக க்யூட்டாக சிரிச்சுட்டு அமைதியாக இருக்காங்க. இதே மாதிரி தானா வீட்டில் நீங்கள் சொல்கிற எல்லா பேச்சையும் கேட்டுட்டு? இல்லை சில வந்து சமயம் கேட்பாங்க, சில சமயம் 2 பேரும் சண்டையும் போட்டுக்குவாங்க. சண்டை போட்டுப்பாங்க. அது எல்லா வீட்லையும் நடக்கிறதானே. என்ன பெல்லா? அக்கா உங்களை அடிச்சிருக்காங்களா? சொல்லுங்க. அக்கா ஏன் அடித்தாங்க? நான் ஏதாச்சும் தப்பு செஞ்சேன். தப்பு செஞ்சு அடிப்பாங்களா? அடிப்பீங்களா நீங்கள் பாப்பாவை? இல்லை, ரொம்ப கிடையாது. அவள் அடித்தா நான் அடிப்பேன். ரொம்ப ரொம்ப கிடையாது. அடிக்கிறதே தப்பு இல்லை, அவங்க அடித்தா என்ன அம்மாட்ட சொல்லி ஒரு சண்டை போடுறீங்கன்ட்டு 2 பேரும். அக்கா நீங்கள் சொல்லுங்களே, வீட்டில் வந்து இப்போ 2 குழந்தை இருக்காங்க, படிக்கிறாங்க, நிறைய கிளாஸ்லாம் போகிறாங்க, வெஸ்டர்ன் கிளாசிக்கல்ன்ட்டு. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், குடும்பத்தை கவனிக்கணும், இவங்களை ஸ்கூல் கொண்டு போகணும். இதெல்லாம் கடந்து இவங்களுடைய எதிர்காலத்தை எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க? இந்த மாதிரி வரணும், இதுக்காக நான் உழைக்கணும் அப்படின்ட்டு. அவங்க விருப்பம் என்னவோ அந்த துறையில் பெஸ்ட்டாக இருக்கணும். அது அப்புறம் அவங்களுக்கு நம்மளால் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி, இன்னைக்கு எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக 6 மணி ஆனால் சீரியல் தான். இதையும் கடந்து குழந்தைங்களோட எப்படி நீங்கள் நேரத்தை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? நாங்கள் சீரியலே பார்க்க மாட்டோம். சீரியலே பார்க்க மாட்டீங்க. இதுக்காக நம்மளாம் கை தட்டி வந்து இவங்களை வந்து நம்ம வந்து வந்து சொல்லுவோம் சீரியலே பார்க்க மாட்டாங்களாம். அப்படியா? எல்லாம் அம்மா சீரியல் பார்க்க மாட்டாங்களா? என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே கூட உட்காந்து படின்னு சொல்லுவாங்களா? அப்புறம் என் அம்மா ஏதாச்சும் ஃபோனில் பார்த்து ஏதாச்சும் செய்வாங்க. ஃபோனில் பார்த்து செய்வாங்களா? செஞ்சுட்டு நீங்கள் தான் சாப்பிடணுவாங்க, அப்படி தானே? அக்காட்ட கேட்போம், அக்கா தெளிவாக சொல்லுவாங்க. பாப்பா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் படிக்கிறப்ப பாப்பா சின்ன பிள்ளை தானே, பாப்பாக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவீங்க? அவள் கலர் அடிக்கிறதுக்கு, ம் அவள் நிறைய படிக்கிறது, அம்மா வேலை செய்ய போனாங்கன்னா அவளுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். சொல்லி கொடுப்பீங்க. பாப்பாவை கேட்டிசம் கிளாஸ் கூட்டு போவீங்களா நீங்கள்? முதல்ல நீங்கள் போவீங்களா? நான் போகிறேன். போகிறீங்களா? கடைசி என்ன நடத்துனாங்க? கடைசி கிளாஸ் நான் போகல. கடைசி கிளாஸ் போல. ரொம்ப நல்லா சொன்னீங்க. பெல்லா, அம்மா சொன்னாங்க உங்கள் கூட தான் இருப்பேன், உங்களை படிக்க வைப்பேன், அக்கா வேற உங்களுக்கு கலர் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்னவாக ஆசை பெருசாய்? நீ நல்லா டான்ஸ் ஆடுவீங்களா? வெஸ்டர்ன் டான்ஸரா? சரி, உங்களுக்கு என்ன ஆசை? முதல்ல 1வது பாஸ் ஆயிடணும், அப்படி தானே? அப்புறம் 2வது பாஸ் ஆயிடணுண்ணே. நீங்கள் பிளான் பண்ணலையா? இவான்ஸ்கிட்ட கேட்கலாமா? இவான்ஸ், உங்களுக்கு என்ன ஆசை பெருசாகி? டாக்டர். டாக்டர்? அப்படியா? அக்கா டாக்டர் ஆக போகிறாங்களாம், என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவளோட கோல் வந்து 2 days ஒன்ஸ் மாறிட்டே இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி நான் ஆஸ்ட்ரோநாட் ஆக போகிறேன்னா, இப்போ உங்கள்கிட்ட டாக்டர் ஆக போகிறேன்றா, திடீர்னு டீச்சராக வேணுமா. ஸோ அவளுக்கு அந்த ஏஜ் வரணும், வந்து அவள் என்ன யோசிக்கிறாளோ அப்போ தான். இப்போ சின்ன பிள்ளைங்க ஒருத்தவங்கள பார்க்க சொல்லுவாங்கல்ல, இதாவே அதாவேன்னு. சரிக்கா, இப்போ நமக்கு குழந்தைங்களுக்கு 2 லைஃப் இருக்குது. நம்ம கொடுக்குற கல்வி ஒன்று, அவங்க கற்றுக்கிற கல்வி ஒன்று. ஓகேவா? குழந்தைங்களுக்கு பொதுவாக நடத்துறதை விட அவங்க பார்த்து கற்றுப்பாங்க. வீட்டில் நீங்கள் எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு லீடிங் ரோல் மாடலாக இருக்கீங்க எந்தெந்த விஷயங்களில்? இல்லை, அவள் என்னைய பார்த்து கற்றுக்கிறத விட அவளை பார்த்து நான் சில விஷயங்கள்லாம் அவங்கள கற்றுக்குவேன். பார்த்து கற்றுக்குறீங்களா? பாப்பா அப்படி என்ன பண்ணுவாங்க பாப்பா? இது ஆச்சரியமான பதிலாக இருக்குது. குழந்தைய பார்த்து அம்மா கற்றுக்குறாங்க, புதுசாக இருக்குது, சொல்லுங்கள். இல்லை, சில விஷயங்கள் வந்து அவளா ஒரு மாதிரி பண்ணுறப்ப அது கரெக்டாக இருக்க மாதிரி, நம்ம இதை செய்ய மாட்டேங்கிறோமே அப்படின்ற மாதிரி அவளா நினச்சிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறது, அது அவள் செய்வாள். அது சில சமயம் நம்ம லேசியாக விட்டுருவோம், அப்புறம் பண்ணிக்கலான்னு. அவளுக்கா தோணுன்னா செய்வாள். நான் சொன்னால் செய்ய மாட்டாள், நான் சொன்னா செய்யவே மாட்டாள். நல்லா சொன்னீங்க. இப்போ அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணா நீங்கள் சொல்லுங்கள், குழந்தைங்களுக்கு இந்த வயசில் நிறைய சொல்லிக் கொடுக்குறோம், இவங்களுக்கு இந்த ஆன்மீக கல்வி அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம்? அதுதான் அவங்கள வழி நடத்தும். அதுதான் வழி நடத்தும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதில் இறை பக்தி இருந்தால் தான் அவங்கள எதுலேயுமே ஜெயிக்க முடியும். அதை நான் இப்போ உணர்ந்திருக்கேன். அது அவங்கள இந்த வயசுலேயே உணர்ந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அலன், அப்பா இறை பக்தின்றாரே அப்படின்னா என்னது புரியுது? ஏதாவது புரியலையா? ஆனால் குழந்தைக்கு புரியலையான இறை பக்தி குழந்தை மொழியில் எப்படி நம்ம வந்து ஒரு பேரண்ட்ஸாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்? இல்லை, அவர் புரிஞ்சுக்குவார். அவரு தான் அது எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு தெரியல. அக்கா சொன்ன மாதிரி தான், அவன் பெரிய பிள்ளையாய் கேட்டிசம் போவாங்கன்ற மாதிரி தம்பி பெரிய பிள்ளை இறை பக்தி புரிஞ்சுக்குவாங்க. அவன் கேட்டிசம் கிளாஸ் போகிறவர், இப்போ கற்றுக்குவான், ப்ரேயர் எல்லாமே சொல்லுவாப்புல. வீட்டில் பூசையெல்லாம் வைப்பான். அலன், வீட்டில் நீங்கள் பூசைலாம் வைப்பீங்களா? அப்படியா வைப்பீங்களா? அப்போ நீங்கள் பெருசாக ஃபாதர் ஆக போகிறீங்களா? அவங்க டாக்டர், நீங்கள் ஃபாதரா? அப்படியா? சரி, உங்கள் பங்கு ஃபாதர் பேர் என்ன? பங்கு ஃபாதர்னா முதல்ல யார்? ஃபாதர் கோயிலில் இருப்பார். அப்படியே பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். உங்கள்ட்ட அவர் பேசியிருக்காரா? நீங்கள் பேசியிருக்கீங்களா?
இல்லை நீங்களும் பேசல, அவரும் பேசல. ஸோ இதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணு, ஃபாதர் போயிட்டு விஷ் பண்ணணும், பேசணும். ஃபாதர் நிறைய எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஃபாதர்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? என்ன கேட்பீங்க அவர்கிட்ட? பைபிள் ஸ்டோரிஸ் கேட்க மாட்டீங்களா? கேட்பேன். தெரியுமா உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி தெரியுமா? ஒரு ஸ்டோரியும் தெரியாதா? சரி, உங்களுக்கு அண்ணா அப்புறம் சொல்லித்தரேன், ஓகேவா? பெல்லா, ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கீங்களே பெல்லா, என்னாச்சு? கேட்டோம் அழகாக சிரிக்கிறீங்க. சொல்லுங்க பெல்லா, நீங்கள் பெருசாக என்னங்க போகிறீங்க? அண்ணன் ஏற்கனவே கேட்டேன் சொல்லவே இல்லை. டீச்சரா? அக்கா இப்போ உங்களை அடிக்கும் போது நீங்கள் அடிக்க போகிறீங்க, அப்படி தானே? அப்படியா? சரி, ஓகே. நீங்கள் 3 பேரும் டீச்சரா, டாக்டரா, ஒரு நல்ல ப்ரீஸ்டா, நீங்கள் ஆசைப்படுற மாதிரி நல்லா படித்து சூப்பராக வரணுன்ட்டு நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஓகேவா? நேயர்களே, ரொம்ப அதிகமான தகவல்கள், அருமையான சுவாரஸ்யமான பல தகவல்களோட நம்ம குழந்தைகளை பற்றி இந்த வாங்க பழகலாம் சுற்றுலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட நம்மளுடைய முதல் பகுதியான வாங்க பழகலாம நம்ம நிறைவு செய்கிறோம். நம்ம நிகழ்ச்சியுடைய 2ஆம் பகுதியான வாங்க நடிக்கலாம் பகுதியை துவங்கலாம். நேயர்களே, நம்மளுடைய வாங்க நடிக்கலாம் பகுதியில் நம்ம முதல்ல பார்க்க போற குழந்தை பெல்லா. பெல்லா, நீங்க யார் மாதிரி வேஷம் போட்டிருக்கீங்க? எஸ்டர். எஸ்தரா? எஸ்தரை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்லுங்க. என் பெயர் எஸ்டர். நான் பெர்சியா நாட்டு அரசி. யூத பெண்மணியான நான் ஆண்டவரிடம் வேண்டி ஆமோனின் சூழ்ச்சி வலையில் இருந்து இஸ்ராயல் மக்களை காப்பாற்றினேன். நன்றி. பெல்லா, எஸ்தர் மாதிரி நீங்களும் நல்ல வீர பெண்மணியா வர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். போய் உட்காந்துக்கோங்க. நேயர்களே, பெல்லாவை தொடர்ந்து அடுத்தபடியா இங்க வரப்போறது ஆலன். ஆலன், நீங்க யார் மாதிரி வேஷம் போட்டிருக்கீங்க? சூசைப்பா. சூசையப்பரா? சரி, சூசையப்பரை பத்தி எங்களுக்கு ஏதாவது பேசி காட்டுறீங்களா, இல்லை எப்படி நடிக்கிறீங்களா? வசனம் சொல்றீங்களா? வெரி குட், சொல்லுங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் முற்றிலும் கீழ்ப்படிங்கள். ஒருவரை மற்றவிடம் அன்பு செலுத்துங்கள். சகோதர அன்பை நினைத்திருங்கள். சிறு பிள்ளைகளே, என்னிடம் மனவிடுங்கள், அதை தடவையாதுகள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனிலே அவர் நல்லவர். ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை நாள்தோறும் ஜெபிப்பேன். இவரே உம் தாய். ஆண்டவர் உமது ஓய்வினம்
எத்துணை அருமையானது. நான் உங்களிடம் அன்பு செலுத்தது போல நீங்களும் ஒருவரை மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். ரொம்ப அருமையா நிறைய இறை வசனங்களை எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நேயர்களே, ஆலனை தொடர்ந்து அடுத்தபடியா இங்க வரப்போறது இவான்சி. இவான்சி, நீங்க யார் மாதிரி வேஷம் போட்டிருக்கீங்க? புனித அன்னை மரியாள். அன்னை மரியாளா? ஓகே, நீங்க அன்னை மரியாள் மாதிரி எங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? பேச போறீங்களா இல்ல நடிச்சு காட்ட போறீங்களா? பேச போறேன். பேசுறீங்களா? சரி, பேசுங்க. நான் தான் புனித அன்னை மரியாள். இறைவன் தன் மகனை உலகிற்கு அனுப்ப என்னை தேர்ந்தெடுத்தார். நான் தூய ஆவியால் கருவுற்று இயேசு கிறிஸ்துவை ஈன்றெடுத்தேன். உங்கள் பாவங்களுக்காக என் ஒரே மகனையை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தேன். இன்றும் உங்களுக்காக என் மகனிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். சூப்பர். உங்களுடைய மேக்கப் மாதிரியே நீங்களும் ரொம்ப அழகா இறைவசனத்தை அன்னை மரியா மாதிரி பேசுனீங்க. நன்றி. இப்போ இடத்துல உட்காருங்க. நேயர்களே, நம்முடைய 3 குழந்தைகளும் ரொம்ப அழகா எஸ்தரை போல, அன்னை மரியாவை போல, சூசேப்பரை போல வேஷம் போட்டு நமக்காக பேசி காட்டினாங்க. நம்ம எல்லாரும் சார்பாகவும் அவங்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகள். இதோடு வாங்க நடிக்கலாம் பகுதியை நம்ம நிறைவு செய்கிறோம். நேயர்களே, ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லி தங்களுடைய தனித்திறமைகள் மூலமாக நம்ம குழந்தைகள்லாம் நம்மளுடைய இதயத்தை திருட காத்திருக்காங்க. அவங்களுடைய திறமையை வெளிக்கொணர ரொம்ப அழகான களம்தான் நம்ம நிகழ்ச்சியுடைய 3ஆம் பகுதியான வாங்க சாதிக்கலாம் பகுதி. இனிதே ஆரம்பிக்கிறோம் வாங்க சாதிக்கலாம் பகுதியை. நேயர்களே, வாங்க சாதிக்கலாம் பகுதியில் முதல்ல வந்து தன்னுடைய திறமையை நமக்கு காட்ட போறாரு ஆலன். ஓம் அழகால கண்கள் என்னை கண்டாலே முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை காரும் எத்தாலே முயற்சி வைத்த நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஓம் அழகால கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றேன். நேயர்களே, அழகான கண்கள் பாடல, அழகான குரலை ரொம்ப அழகா பாடின நம்முடைய ஆலனுக்கு நன்றிகள். ஆலனை தொடர்ந்து தன்னுடைய திறமையை வெளிக்காட்ட வராங்க இவான்சி. எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே, உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்ல, எங்க ஐயாவை ஒன்ன விட்டா ஆதரவா யாரும் இல்ல. ஓ ஆண்டவனே, உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு.
ரொம்ப கலக்கலாக டான்ஸ் பண்ண நம்முடைய இவான்சிக்கு மனமார்ந்த நன்றி. இவான்சியை தொடர்ந்து கடைசியா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண வராங்க நம்முடைய பெல்லா. ஆ முதல் ஓ வரை உள்ள திருவசனங்கள். ஆ அன்பு நன்மை செய்யும். ஆ ஆண்டவரே உதவி அருளும். இவரே உண்மை கடவுள். ஈசாக்கு உமக்கு ஆண்டவரை ஆசீர் வழங்குவாராக. உலகின் ஒளி நானே. ஊழியம் என வழங்கப்படும். என் உயிரை காத்தருளும். ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஐயோ பரிசேயரே உங்களுக்கு கேடு. ஒளிவம் என வழங்கப்படும் மலை. ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்து. நேயர்களே, விவிலியத்திலிருந்து ஒரு நவீன ஆத்திச்சுடியை உருவாக்கி நமக்கா பெர்ஃபார்ம் பண்ண நம்முடைய பெல்லாவுக்கு மனமார்ந்த நன்றி. நேயர்களே, வாங்க சாதிக்கலாம் பகுதியில் குழந்தைங்கள்லாம் தனித்தனியாகவும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை மகிழ்விச்சிருக்கோம். இதோட இந்த வாங்க சாதிக்கலாம் பகுதி இனிதே நிறைவடையுது. நேயர்களே, நாம நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதிக்கு வந்துட்டோம். இன்றைய நாளில் நம்ம நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய மழலை மொழி, திறமைகள், ஆடல், பாடல், மாறுவேடன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் மகிழ்விச்ச நம்மளுடைய அழகான 3 குழந்தைகளுக்கு பரிசு வழங்கி அவங்களை ஆசீர்வதிக்க காவிரி கலைத்தொடர்பத்தினுடைய இணை இயக்குனர் அருட்பணி தீபன் குழந்தைராஜ் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வெல்கம் ஃபாதர். மிக்க நன்றி ஜெயமணி. ரொம்ப அருமையாக இந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ண அந்த குழந்தைங்கள பரிசு கொடுக்க வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா ஃபாதர். குழந்தைங்களா வாங்க. அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நேயர்களே, அன்பு பெற்றோரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாதா தொலைக்காட்சி கிழக்கு மண்டலம் சார்பாக இறையாட்சி செல்லங்களே நிகழ்ச்சி மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு. இந்த வாரம் அழகா இந்த நாளில் இந்த 3 பேரும் மிக சிறப்பாக தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மாதாவை போல, சூசையப்பரை போல, எஸ்தரை போல ரொம்ப அருமையாக மாறுவேடம் செய்து நம்ம எல்லாம் மகிழ்வித்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நேரத்தில் அவர்களுக்கு பரிசு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்துடுவோம். வாங்க. நேயர்களே, இதோடு இந்த வார இறையாட்சியின் செல்லங்கள் நிகழ்ச்சி நிறைவடையுது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் இவங்கள மாதிரியே இன்னும் அழகான 3 குழந்தைகளோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயமணி. நன்றி.